Hi friends, welcome to Kannin Maniya channel. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் பால்கோவா. வாங்க இந்த பால்கோவா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பால் பவுடர் 1 கப், சுகர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆர் பால்கோவாக்கு ஈக்குவலான சுகரு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மில்க் 1 கப் ப்ளஸ் கீ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு கடாய் சூடு பண்ணி கடாய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கீயை ஆட் பண்ணிக்கோங்க. கீ லைட்டாக சூடாகட்டும், ரொம்ப சூடு பண்ண வேணாம், கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். அதிலே ஒரு 4 கேஷ்யூஸ் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கீ சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்கை ஆட் பண்ணுங்கள். பால் 1 கப்பு நான் முன்னாடியே காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை அந்த பாலில் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஆற வச்ச பால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஊற்றிட்டு நெய்யும் பாலையும் விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் நல்லா சூடாகி மிக்ஸ் ஆகி பொங்கி வரணும். பால் நல்லா பொங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறப்ப சைட்லலாம் ஒட்டாமல் ஃபுல்லாக சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கட்டியான பதமாக வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த பால்கோவாவை நீங்கள் ஒரு டீ காஃபி போடுற டைமில் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த பாலும் பால் பவுடரும் நல்லா கலந்து பொங்கி வர நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க வெண்ணிலா எசன்ஸை அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் நீங்கள் உங்கள் தேவைப்பட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த பால்கோவாவுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கும். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து சேர்த்து விட்டு நீங்கள் கிளறுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் கிளற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த பால்கோவா ரொம்பவே பிடிக்கும். வீட்டிலையே நம்ம செய்கிறோன்றதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் சேர்த்து கிளற பால்கோவா அதோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எப்போ உங்களுக்கு கீழே கடாயில் ஒட்டாமல் மேலே வரைக்கும் வருதோ நல்லா திரண்டு பால்கோவா ரேஞ்சில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட ஒரு புது ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.